ஒரு நிமிஷங்க, வண்டியை நிப்பாட்டிட்டேன். வண்டி ஓட்டிக்கிட்டு பேசக்கூடாதுங்கிற ஒரு இதுக்காக நான் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டேன். எனக்கு என்னன்னா, இந்த பொம்பளை பிள்ளைங்க நல்லா வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் நானும் கார் ஓட்டுவேன். என்னுடைய மகளும் கார் ஒரு 60-70% ஓட்டுவாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா ஓட்டணும். நான் சொல்லுவேன், இந்த இப்போ கூட நான் சொன்னது ஃபோன் பண்ணி, நீ கார் ஓட்டு கற்றுக்கணும். பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்கணுங்க. அவங்க 2 வீலராக இருக்கட்டும், சைக்கிளாக இருக்கட்டும், ஃப்ளைட்டு கூட ஓட்டணுங்க. அந்த அளவுக்கு நம்ம பிள்ளைங்கள நம்ம வந்து தயார்படுத்தணும். பொம்பளை பிள்ளைய அப்படியே இது பண்ணி நம்ம வளர்க்கக்கூடாதுங்க. அவங்கள தைரியமாக நல்ல தன்னம்பிக்கை உள்ள பிள்ளைங்களா நம்ம வளர்க்கணும். அதே மாதிரி எங்கள் மருமகளும் ஓட்டுவாங்க, நல்லாவே ஓட்டுவாங்க, வண்டி ஓட்டுவாங்க. அது மாதிரி பொம்பளை பிள்ளைங்களுக்கு கார் ஓட்டெல்லாம் கற்றுக் கொடுங்க பேரண்ட்ஸு. அப்போ பயமுறுத்தாதீங்க, ஐயோ கார்லாம் ஓட்டாத அப்படின்லாம் சொல்லுங்கள். என்னைய கூட எங்கள் பிள்ளைங்க வந்து 52 வயசுன்னு நினைக்கிறேன் நான் கார் ஓட்டுறப்ப, என்னம்மா இந்த வயசுலலாம் எப்படி ஓட்டுவீங்க, அதெல்லாம் சான்ஸே இல்லை, ஏதாவது வண்டியை ஏதாவது இதாகிட போகுது, நீங்கள் இதாகிட போகிறீங்க, அதெல்லாம் வேணாம்மா, இந்த வயசில் வேணாம்மா அப்படின்னாங்க. அவங்க ஜாப்புக்கு போனோன்னே அவங்க இருக்கப்போ நான் வீட்டில் நான் கார் கற்றுக்கிட்டேன். அப்போ எல்லாத்தாலையும் முடியும். அதனால் பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்கிறது, நீங்கள் எல்லா விதத்துலேயும் சிறந்து விளங்கணும். எல்லாம் கார் ஓட்ட கற்றுக்கங்க. எனக்கு இந்த பொம்பளை பிள்ளைங்கள்லாம் கார் ஓட்டிகிட்டு வந்தாங்கன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். என் பிள்ளை ஓட்டுற மாதிரியும் என் மருமக ஓட்டுற மாதிரியும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதனால் பொம்பளை பிள்ளைங்க கார் ஓட்ட கற்றுக்கங்க. ஓகே, வாழ்த்துக்கள்.